பேக் டு அவர் சேனல். இனி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட். ஏன்டா இத்தனை நாளாக வீடியோவே போடலன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு கைன் மாஸ்டரில் எடிட் தான் பண்ணி போடுறேன். ஆனால் என்ன, ஒரு லைக்கும் கிடைக்கல, ஒரு ஷேரும் கிடைக்கல, ஒரு சப்ஸ்கிரைபும் கிடைக்கல. ஸோ எனக்காக பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகேவா கைஸ்? ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, நான் ப்ளே கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டேன். வெல்கம் டு மைண்ட் கிராஃப்டா. ஓகே, அப்புறம் கிரியேட் நியூ வேர்ல்டு கிரியேட் ஆகுது. ஸோ கிரியேட் டக்குன்னு ஆகணும். ஸோ நான் இப்போ மதியானம் எடுக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க காய்ஸ். உங்களை நம்பி தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன் காய்ஸ். ஓகே, உள்ளே வந்த உடனே வுட்டை மைண்ட் பண்ணிக்கலாம். நியூ ரெசிபி அன்லாக்டு. ஐயோ, அங்கே ஒன்று விழுந்துச்சு. இருக்கு, போய் அதை மைண்ட் பண்ண போட்டாச்சு. மைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வுட் எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கிராஃப்டிங் டேபிள் செய்யணுன்னா வுட்டு தேவை. ஓகேவா? 5 வுட்டு தானா? சரி, இப்போ இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒர்க் பிளாங்க்ஸு எடுத்துகிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள், கொஞ்சம் ஸ்டிக்ஸ், ஒரு 16 ஸ்டிக்ஸு போதும். வாய் கொள்ளுறதே. கிராஃப்டிங் டேபிள் இங்கே போட்டுட்டு இதில் ஒரு பிக்காக்ஸு, அப்புறம் ஒரு எக்ஸ் செய்யலாம். செஞ்சுக்கலாம். இப்போ கிரவுண்டில் போய் கட் பண்ணணும். காபிள் ஸ்டோன் எடுக்கணும். ஐயோ, அது முக்கியம் இல்லைங்க. இப்போ ஆடு தேடணும். ஆடு ப்ளீஸ், எங்கே இருக்க ஆடு? ஏன்னா ஆடு இருந்தால் தான் நம்மளால் பெட்டு செய்ய முடியும். பெட்டு செஞ்சால் தான் தூங்க முடியும். தூங்காமலே இருந்துடலாம்லடான்னு கேட்டிங்கன்னா, தூங்கலைன்னா ஜாம்பிஸ் இருக்கும். ஜாம்பிஸ் நம்மளை சாக வச்சிடும். கீபோர்டு இன்வென்ட்ரி வேறு ஆன்ல வச்சுருக்குன்னு தெரில. சரி, ஓடு. ஒரு ஆடு கச்சிச்சு நம்மளுக்கு. இன்னும் 2 ஆடு தான் தேவை. இங்கே ஒரு மாடு இருக்கான், அடிப்போம். சாப்பாடு வேணுங்க நம்மளுக்கு. சாப்பாடு நான் பண்ணி மாடலாம் மாடுது. ஆனால் எனக்கு ஷீப்பு தான் மாட்ட மாட்டேங்குது. டக்குன்னு மாட்டி தொலைடா ஷீப்பே. ஷீப்பே, மாப்பு வச்சுட்டான்டா. ஆப்பு ஒருத்தனையும் காணுங்க. பண்ணி தாங்க மாட்டுது. ஒரு வேளை இருக்குமோ, என்னடா இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிங்க இந்த இடத்துல இருக்காதோ. எனக்கு ஒரு பயமாக இருக்குங்க. என்னடா பயம்னு கேட்டிங்கன்னா, சும்மா சொன்னேன். இப்போ ஒரு போக் சாப்பை சாப்பிட்டு, போக் சாப்னா பனிக்கறி. ஸோ மைண்ட் கிராஃப்ட் விளையாடினவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணோம், பெட்டு செய்யணுன்ட்டு. அப்பா அடி வாங்கிட்டு, ஐயோ அடி வாங்கிச்சு. ஒரு லைஃப் போச்சு. சரி, ஒரு ஹார்ட் போயிடுச்சு. நம்ம கூட மொத்தம் 10 ஹார்ட் இருக்குது. 9 ஹார்ட்டு தான் இப்போ இருக்குது. மறுபடியும் ரீஜென்ரேட் ஆயிடுச்சு. நாங்கள் ஓடினே இருக்கேன், ஒரு ஆடே கண்ணே மாட்டல. ஒருவேளை நான் சொன்னது நிறைவேறுமோ? ஒரே ஒரு ஆடு மட்டும் தான் எங்கே இருக்குது. மற்ற ஆடெலாம் எங்கே இல்லை ராஜான்னு சொல்லிட்டு துரத்திடுவானுங்களோ? கடவுளே. ஆடு ப்ளீஸ், மாட்டு ஆடு. ஐயோ ஆடு. ஆனால் ஒன்று தான் இருக்குது. இன்னும் 1 இருந்தால் போதுங்க. சாவு
இன்னும் ஒன்று இருந்தால் போதும் கைஸ். பெட்டை செஞ்சுட்டு அமைதியாக இருக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பெட்டை செய்யணும். பசிக்குது. மேம் இது சாப்பிட்டாவது ஒரு சிக்கன் ஏறும். அவ்வளோதான், ஏறிச்சு. அங்கே ஒரு ஆள் மாட்டிச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்மளுக்கு தூக்கம் கன்ஃபார்முங்க. ஓகே, முதல்ல ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டு இப்படி போட்டு கீழே போய் பிக்காக்ஸை எடுத்துகிட்டு மைண்ட் பண்ணுவோம். நாங்கள் நைட் ஆகுதா? நைட் ஆகல, நடிக்கலாம். இது வேறு லைட்டாக ஹேங் ஆகுது. கடவுளே, ஹேங் ஆகக்கூடாது. எத்தனை கிடைக்குதுன்னு வேறு தெரில. போதுமா? ஒரு பிக்காக் செஞ்சால் போதுங்க இப்போதைக்கு. மற்றதெல்லாம் கூட அப்புறமா செஞ்சுக்கலாம். 1 பிக்காக்ஸ் அது போதும். ஒரு பிக்காக்ஸ் எத்தனை இருக்கு? வரும் 8 தான். 4 + 4 8. கூட ஸ்டிக்ஸ் செஞ்சுப்போம். செஞ்சுக்கிட்டு இதில் போய் ஒரே ஒரு பிக்காக் செஞ்சுக்கலாம், ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஸ்வாடு வேணாம் அப்படியே வச்சுப்போம். வந்து வி வாண்ட் வுட்டு டூ. ஒரே ஒரு வுட்டு போதும். ஒரே ஒரு வுட்டை எடுத்துட்டு வந்து எங்கடா இதுதான் பெட்டு. நம்ம வந்து ஓக்காக மாற்றணும். கங்கம் ஸ்டைல். பாருங்கள், பெட்டு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், செஞ்சாச்சு. இனிமேல் நம்மளுக்கு கண்டிப்பாக இது நிச்சயம் ஜாம்பி நம்மளை கடிக்காது. அவனை இப்போ இருட்டாகடா. சரி, நம்ம வந்து இப்போ வில்லேஜ் ட்ரேடர் பயணத்துக்குள்ளே இறங்கலாம். ஏம்மா, எவ்வளோ பெரிய எத்தாந்தடி தான்ட்டேன். ஐயோ, இது வேறு எங்கிட்ட போகிறதே தெரில. அங்கே அது ஸ்டோன்லாம் அங்கே நிறைய இருக்குது. ஐயோ, இந்த பயமில் வில்லேஜே கிடைக்காது. என்ன இது? ஓ, காப்பர் நம்மளுக்கு தேவைப்படாது. ஏங்க இப்போ எங்கன்னு போகிறது நான்? ஐயோ, நான் அந்த பயம்குள்ளேயே போயிடுறேன். போடா. ஐயோ, அந்த பயம் எங்கே இருக்குன்னே தெரியல. என்னடா பயம்னா என்னதுன்னு சொன்னீங்களா? ஸோ இந்த கிராஸ் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிறது எப்படி இருக்குது பாருங்களேன். இது பேர் தான் பயம். பார்த்தீங்களா? இதெல்லாம் வேறு பயம். இது ஒரு வேறு பயம். பயம்னா காடு, வேறு காடு. ஓகே, ஏன்டா இப்போ மட்டும் நல்லா மாட்டுறீங்கடா ஷீப்பே. உங்களை வெட்டுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட டீமாக. ஐயோயோ, இருங்க, போக் சாப்பு சாப்பிடுவோம். மட்டன்லாம் சாப்பிட்ற அப்படிதான் பாருங்க. சாப்பிட்டேன். வாங்க போகலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி தீர்வனையாகும். முடிந்தால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? வில்லேஜை தேடி எங்கே நம்ம போகிறோம்? வில்லேஜை தேடி எங்கே நம்ம போகிறோம்? கீழே அடி வாங்கி எங்கே நம்ம போகிறோம்? வில்லேஜை தேடி. வாங்க போகலாம். இப்படி பாட்டு பாடணுன்னு எனக்கும் ஆசை தான். அந்த பைத்தியம் பிடிச்ச டோராவெல்லாம் எனக்கு பார்க்க வராது. இந்த டோரா ஒரு பைத்தியங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஏஜ் மட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டோரா பிடிக்கும்னு அர்த்தம். உங்களுக்கு ஏஜ் நாங்கள் கண்ணு கட்டுற தூரம் வரையும் ஒரே வில்லேஜை கூட காணும். வில்லேஜு எப்பா வில்லேஜு
வில்லேஜு வில்லேஜு வில்லேஜு பாருங்க, ஹனி பீலாம் இருக்குங்க. வில்லேஜை தாங்க காணும். ஹனிலாம் இருக்குது, வில்லேஜை தான் காணும் கைஸ். ஓகே, இப்போ போ 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 போ. ஐயோ ஐயோ, மறுபடியும் லைஃப் குறைஞ்சிச்சு. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு திரும்பி பார்த்தா கோழி. வறுத்துற வேண்டியதான். வறுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபர்னன்ஸ் தேவை. ஃபர்னன்ஸ் வேறு செய்யறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லையே. ஆனால் ஒரே ஒரு சிக்கனை தச்சுங்க. ஐ வாண்ட் நிறைய வேணும். எங்கே இந்த சாப்பாடு ஃபுல்லாக கரைஞ்சிச்சுன்னா கூட நம்ம செத்துருவாங்க. அடி வாங்கி அடி சாப்பிடா கோழி. இந்த கோழி வேறு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க நைட் ஆகுதுங்க, நைட் ஆகுது. ஐயோமோ, தோந்தோடி. ஆஹா, இங்கே ஒரு பெட்டை போட்ட வேண்டியதுதான். ரீச் பாயிண்ட்டை வச்சுருவோம். நம்ம செத்தா கூட ஒன்றே ஆகாது. தூங்கலாமா? இப்போ தூங்கலாமா? தூக்கம் வருது. தூங்கு 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 தூங்கு. நானும் தூங்கி ஏஞ்சிட்டேன். நான் மத்தியானம் எவனா தூங்குவானாடான்னு கேட்டிங்களா? ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகலாம்னு தெரியாது. எடிட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். எப்போ போஸ்ட், ஏன் நாளைக்கு ஃப்ரைடே கூட போஸ்ட் ஆகும். வேணா எனக்கு டியூஸ்டே. நாளைக்கு போஸ்ட் ஆகுமா? இன்னைக்கு போஸ்ட் ஆகும். இங்கேருந்து வில்லேஜ் இருக்கான்னு தெரியும். எங்கடா கண்ணு கெட்ட தூரம் வேணும். ஒன்றுத்தையும் காணும். இருக்கலாம், கீழே போய் மைண்ட் பண்ணி போய் கோபிள் ஸ்டோனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட இது கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்டு இங்கே போட்டு போகணும்பா. செக் பாயிண்ட் ரீஸ்பாண்ட் செட். ஓகே, ரீஸ்பாண்ட் செட் ஆயிடுச்சு. இது எப்போ வேணால் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடைய போகுதுங்க. அவ்வளோதான், இப்போ உடைய போகுது. இந்த பிளாக் உடஞ்சிரும். இந்த பிளாக் உடஞ்சிரும். இந்த பிளாக்கில் உடஞ்சிரும். இந்த பிளாக்கில் ஏங்க இது வரையும் போதுங்க. நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து ஒரு வீடு கட்டிடலாம். ஓகேவா? ஏன்னா சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். அதனால் பாய் ஃப்ரம் யோகேந்திரன். SY நைட் கேமிங். பாய் கைஸ், பாய். கடைசியாக ஒரே ஒரு கடியை சாப்பிட்டேன். போதாது, இன்னொன்று சாப்பிடலாம். ஓகே, பாய் கைஸ், பாய். என்னடா பாய்ன்னு சொல்லிட்டு போகிறான்னு இருக்கீங்க. இருங்க, இங்கே ஒரு வீடு மாதிரி கட்டிடலாம். இப்போ பாய் கைஸ், பாய்.